எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற எல்லாரும் ஒரு டான் இருப்பாங்க, ஒரு செலிபிரிட்டி இருப்பாங்க, ஒரு கட்சி பிரமுகர் இருப்பாங்க. அது வந்து கூடுவார் பசங்க கூட சேர்ந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பசங்க முடிச்சு சில தப்பான வழிகள்லாம் போனேன் இல்லைன்னு சொல்லி. கானா உள்ள ஒரு சமுதாயமே இருக்குது. எப்படி சொல்றதுன்னா அடுத்தவங்க வளரக்கூடாது, அந்த போட்டி பொறாம எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி கானாவுலேயும் இருக்குது. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு பண்ணியிருக்கிறாங்க, 3 ஸ்டெண்ட் வச்சிருக்காங்க, இன்னொரு ஸ்டெண்டு வைக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெண்டு. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தா இருக்கேன், ஏன்ப்பா சம்மந்தம் இல்லாமல் தான் பாடுறீங்க, திருத்துறவங்க திருத்திக்கிறாங்க, திருந்தாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நம்ம சொல்லி திருத்த முடியாத. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். கானா பாலமுருகன், நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களை பற்றி ஒரு ஃபேமிலியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா. ஃபேமிலி, என் ஃபேமிலின்னு பார்த்தா எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு மனைவி. கானாக்குள்ள எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? புண்ணியர்னு சிந்தை புண்ணியர்னு இருக்காரு, அவர் எங்கள் வீட்டாண்டெலாம் வந்து பாடுவார். அந்த டைம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே சுற்றின்னு இருப்பேன். அவரை பார்த்து தான் அந்த ஈர்ப்பு வந்தது எனக்கு. கானால அந்த ஈர்ப்பு அப்போ தான் வந்தது. அப்புறம் போய் ஒரு பாட்டு கேட்பேன், ரொம்ப நேரம் நிற்க வைப்பாங்க, மைக்கெல்லாம் கொடுக்காம ரொம்ப அசிங்கெல்லாம் பற்றிக்கிறாங்க, ரொம்ப அவமானம்லாம் பற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் சின்ன வீட்டாண்டே ஒரு கானா வரும்போது பாடி நானே வந்து என்னோட பேரை நானே தான் எடுத்துக்கணும். எந்த வயசுல? ஒரு 21 வயசு. 21 வயசுல தான் உங்களுக்கு கானா மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே? இல்லை, அது 17 வயசுலேயே எனக்கு வந்துருச்சு. 21 வயசுல தான் நான் வந்து ஒரு நம்மளும் ஒரு பாடகர்னா ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல்டு உள்ளே வந்தது வந்து 21 வயசுல தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினது வந்து 21 வயசுல தான் வந்தேன். இது வரைக்கும் எவ்வளோ பாட்டு, இத்தனை ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க? அது சொல்ல முடியாது, எப்படியும் ஒரு 10,000 கணக்கில் ஸ்டேஜ் ஏறி இருப்பேன். பிறந்தநாள் பாடல் மட்டும் ஒரு 80 பாட்டு பாடியிருப்பேன். என்னோட கானா பாடல்கள் மட்டும் ஒரு மொத்தம் 78 பாடல் பாடியிருக்கேன். மொத்தம் சேர்த்தாக்கா ஒரு 200 பாடலுக்கு மேலே பாடி 170 பாடலுக்கு மேலே பாடியிருக்கிறேன். இந்த பிறந்தநாள் பாட்டுன்றது வந்து எப்படின்னாக்கா, இப்போ வட சென்னை, தென் சென்னை, வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற எல்லாரும் ஒரு டான் இருப்பாங்க, ஒரு செலிபிரிட்டி இருப்பாங்க, ஒரு கட்சி பிரமுகர் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்தநாள் வரும்போது இந்த பாட்டு வந்து யார் பாடும்போது பாலமுருகன் பாடினா நல்லா இருக்கும்னு அவங்க கெஸ் பண்ணி எனக்கு கொடுக்குறது தான். அந்த மாதிரி ஒரு 80 பாட்டு பாடியிருக்கிறேன். பிறந்தநாள் பாட்டு மட்டும் எல்லாருக்கும் பாடியிருக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பெரிய ரவுடிங்களுக்கும் பாடியிருக்கிறேன், கட்சி தலைவர்களுக்கும் பாடியிருக்கிறேன், நிறைய பேருக்கு பாடியிருக்கிறேன். மற்றபடி நான் சொந்தமாக எழுதி பாடின பாட்டு வந்து 47 பாட்டு பாடியிருக்கிறேன். இப்போ 47 பாட்டு பாடியிருக்கீங்க, ஆனால் வந்து சினிமாவில் பெருசாக பார்க்க முடியல, எதனால்? சினிமாவில் தாக்கம் இல்லைன்னாக்கா, இல்லை நீங்கள் வெளியே பாடுற பாட்டு வந்து நல்ல ரீச் ஆகுது, நல்ல ஃபேமாகவும் கருத்துள்ளதாகவும் பாடுறீங்க. ஆனால் வந்து ஒரு சில காலகட்டங்களை வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஏன்னா ஒரு 13 வயசு இருக்கும், ஒரு 13 ஒரு 14 வயசு இருக்கும். தொடர்ந்து அம்மாவும் அப்பாவும் அப்போ வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல அதுக்கு அடுத்த வருஷமா 2 பேர் இறந்ததுனால என்னை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது வந்து கூடுவார் பசங்க கூட சேர்ந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பசங்க கூட சில தப்பான வழிகள்லாம் போனேன், இல்லைன்னு சொல்ல, தப்பான வழிகள்லாம் போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்களோ, இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை தான் வந்து என்கிட்ட இருக்கிற நல்லது எடுத்துக்க மாட்டானுங்க, அந்த கெட்டதையே வச்சு ஒரு சமுதாயமே இருக்குது. கானா உள்ள ஒரு சமுதாயமே இருக்குது. எப்படி சொல்றதுன்னா அடுத்தவங்க வளரக்கூடாது, அந்த போட்டி பொறாம எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி கானா உள்ளேயும் இருக்குது. வாய்ப்பு வந்தாலுமே அதை வந்து இப்போ ஒரு 5 பேரா ஒரு 10 பேரா அந்த டீம்ல இவங்க தான் ஃபார்ம் பண்ண, அவங்களுக்குள்ளேயே செலெக்ஷன் பண்ணிக்கிறது, அவங்களுக்குள்ளேயே போயிருக்குது. இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த மியூசிக் டைரக்டரும் சரி, திறமையானவங்களை தேடி கண்டுபிடிச்சலாம் எடுக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்கள சிபாரிசு பண்ணி கொண்டு அது வருத்தமா இல்லையா உங்களுக்கு? வருத்தமாக தான் இருக்குது. அப்போல்லாம் வந்து நாங்கள் பாடுற போதெல்லாம் வந்து இந்த மீடியா, இந்த யூடியூப் சேனலு, இந்த மாதிரிலாம் ஒரு சோஷியல் மீடியா, இந்த விஜய் டிவியில் இந்த ப்ரோக்ராம்ஸு, மற்ற டிவியில் இந்த விஜய் தமிழ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வருதுல, அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்போ கிடையாது. வளர்றதுக்கு உண்டான அடித்தளமே அப்போ கிடையாது. வெறும் கச்சேரி பாடுவோம். அந்த சிடி தான், அப்போது சிடியில் ஒரு 10 பாட்டு பாடுவோம், அந்த சிடி மூலமாக தான் போவோம், அது மாதிரி பாடுவோம். இப்போ நிறைய வளர்றதுக்கு எவ்வளோ
வரும்போது அப்போ கூட வர முடியல. ஏன் வர முடியலன்னா போட்டி பொறாமைகள் ஜாஸ்தி இருக்கு. திறமைக்கு பரிசு கிடையாது. கிடையாது. திறமைக்கு பரிசே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதாவது நம்ம இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு கச்சேரி பண்றோம், இவ்வளவு பாட்டு எழுதுறோம், இப்போ வருது. இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டா இப்போ தான் புரிஞ்சு பொறுமையா இதான் பொறுமையா கடல் எவ்வளோ பெறுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமையா இருக்க ஒண்ணு ஒண்ணா என்னை தேடி அடுத்தடுத்து வந்து நீங்க பாடுற பாட்டு சினிமால வந்திருக்குது. பாட்டில் ராஜான்ற படத்துல ஒரு பாட்டு வந்திருக்குது. இனி வந்து அடிக்கடி கேட்கலாம். அடிக்கடி கேட்கலாம். இனிமேல்ட்டு வந்துன்னு இருக்குது. ஒரு 4-5 படம் கம்மிட் ஆயிருக்கிறேன், பாடி இருக்கிறேன், எல்லாம் வந்துன்னு இருக்குது. வாழ்த்துக்கள். மற்றபடி நிறைய ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, விரல விட்டு எண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. இல்ல நீங்க நம்ம யூடியூப் பார்த்தாலே வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போற மாதிரினா உங்க பாட்டு தான் இது பண்றாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வந்து ஃபேம்ல இருக்கீங்க. ஆனா சினிமால பார்க்க முடியலன்றது ஒரு வருத்தம் எங்களுக்கு. கண்டிப்பா பார்ப்பீங்க, இனிமேல்ட்டு பார்ப்பீங்க. இது வந்து நீங்க கொஞ்சம் இந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்டயும் அந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் கொஞ்சம் போய் எடுத்துன்னு போய் சேர்த்தீங்கன்னா எல்லாம் இன்னொருத்தர் பாட்டு எழுதி தான் பாடுவாங்க. சில பேர்கிட்ட அந்த திறமை இருக்குது. என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பிட முடியாமல், சாப்பிட காசு இல்லாமல் கையில் திறமையை வச்சுன்னு அவங்க அவங்க வீட்டு கஷ்டத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க திறமையை வந்து ஒழிச்சிட்டு எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களையும் மேலே தூக்கி என்ன மட்டும் இல்லை, அவங்களையும் கொஞ்சம் தோண்டி எடுக்கணும். இப்போ என்ன மாதிரி ஆள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே எழுதுவேன், நானே பாடுவேன், லிரிக்ஸையும் எழுதுவேன், நீங்களும் பாடுவேன், நானும் பாடுவேன். இந்த மாதிரி ஒரு எழுதவும் பாடவும் தெரிஞ்சதை தயவுசெய்து இந்த மியூசிக் டைரக்டருங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதை பார்த்து திறமையானவங்களை கொஞ்சம் எடுங்க. அப்படி உங்ககிட்ட இருக்கிறவங்க தான் திறமையான இருக்கிறவங்களாம் அவங்கக்கிட்ட எங்களை போட்டி போட்டு விடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்கள உட்கார வச்சு எங்களை பக்கத்தில் வச்சு பாட விடுங்க. அப்போ யார் திறமைசாலின்றது வந்து உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும். நீங்கள் எதுவுமே எங்களை வச்சு எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வந்து திறமையான தூக்கி விட்டோம், கஷ்டப்படுறவங்களோட தூக்கி விட்டோம் இல்லையே. என்னை போல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான். இப்போ என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லி தான் தெரியும். ஒருத்தர் அப்பா இருக்கணும், ஒரு அம்மா இருக்கணும். எனக்கு 2 பேருமே கிடையாது. இதே போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வளர்ந்த உங்களுக்கே வந்து ஆமாம் தெரியாதவங்களாம் எவ்வளவோ பேர். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், மனுஷனா பிறந்தா ஒன்று அம்மா இருக்கணும், ஒன்று அப்பா இருக்கணும். இது 2 பேர் இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டம்தான். பண்ணால் இப்போ எப்படி சொல்கிறது, எவனுமே மதிக்க மாட்டான். இப்போ இந்த அளவுக்கு நீங்க ஃபேம்ல இருந்துமே வந்து இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வருது. அதாவது உங்களை இது பண்ணாம ஆரம்ப காலத்துல நீங்க சந்திச்ச கஷ்டங்கள் இல்லையா? வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு தட்டு கூட இருக்காது எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுலாம் கஷ்டப்பட்டேன். நிறைய வேலைக்கு போனேன், என்னென்னமோ வேலைக்கு போனேன். கூடுவார் கூட சேர்ந்து தப்பான ஒரு இதுக்கும் போனேன். நிறையெல்லாம் பண்ணேன். நான் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது இதெல்லாம் நடந்தது. என்னை போல யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி யாரென்னா சந்திச்சிருந்தாங்கன்னா என்ன செத்துட்டு இருப்பாங்க. நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது கடவுள் சித்தம் தான். இப்போ கூட எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு பண்ணியிருக்கிறாங்க. 3 ஸ்டெண்டு வச்சுருக்குறாங்க. இன்னொரு ஸ்டெண்டு வைக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெண்டு. இது வைக்கிறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை. இப்போ நான் போயிட்டு ஒரு கச்சேரிக்கு போயிட்டு பாடிட்டு வந்தால் தான் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ரன் ஆகும். ஏன்னா நான் எனக்கு வேலை வெட்டியில் எதுவும் போகிறதில்ல. அப்பயே சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, இது போல் ஏன்பா இது போல் வீட்டிலேயே சுற்றி நிற்கிற, வேலை வெட்டிக்கு போப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கச்சேரி வந்துட்டா ஓகே, வராத பட்சத்தில் வந்து எப்படி நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுவீங்க? வராத பட்சத்தில் இந்த பிறந்தநாள் பாட்டு வரும். இந்த பிறந்தநாள் பாட்டு வரும். லிரிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பாட்டு நானே எழுதி கொடுப்பேன். என் பேர் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவங்க உங்கள் பேரே போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அதில் ஒரு 3000 2000 கிடைக்கும். அதனால உங்கள் பேர் போடக்கூடாதுக்கான காரணம் எதுக்கு சொல்றீங்க? அதான் நீங்க தான் எழுதுறீங்க, நீங்களே உங்க திறமையை வந்து இது பண்ற மாதிரி இல்ல. உங்க பேர் போட்டாதான் இவர் எழுதியிருக்காரு அப்படின்றது தெரியும். அப்படி கிடையாது. நிறைய ஒரு தப்பான ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய பேர் எனக்கு எழுதி கொடு, இந்த மாதிரி எழுதி கொடு, அந்த மாதிரி எழுதி கொடு, இப்படி எழுதி கொடுன்னு தேவையில்லாத சப்ஜெக்ட்லாம் வரும். ரவுடிசமோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் வரும். என்னால் வந்து அதை வந்து மறுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க என்ன கேட்பாங்க, அவங்ககிட்ட நான் மறுக்கவும் முடியாது, அவங்கள நான் பகைச்சிக்கவும் முடியாது. அதனால நான் எழுதி கொடுத்தேனப்பா, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வர தேவையில்ல, இது மட்டும் உனக்கு நீ கஷ்டப்படுற, உனக்கு நான் எழுதி கொடுத்தேன், இது பேர் மட்டும் போட்டுக்காதப்பா, நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து கானா பண்றீங்க, ஆனா ஃபினான்சியலா வந்து கானா வந்து உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு? கானா என் தொழில், என் உயிரா நினைக்கிறேன். இப்போ வந்து கானா பாலமுருகன் சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து என்ன பேட்டி எடுக்கிறீருக்காருன்னா அந்த கானா தான். அந்த கானாவை நான் இன்னும் விடாம கை பிடிச்சின்னு இருக்கிறதுனால தான் நான் வந்தேன்.
ஆனா வந்து மந்த்லி இல்லையா வந்து நம்ம ஃபேமிலி வந்து இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு family இருக்கு. மண்ண அதுக்கு என்னன்னா அதுக்கு என்னோட எனக்கு உண்டான வருமானத்தை நானே வச்சுக்கினேன். இப்போ மாசம் எனக்கு வந்து வீட்டு வாடகை ஒரு எல்லாரும் நினைப்பாங்க அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், அப்படிலாம் கிடையாது. மாசம் வீட்டு வாடகை 8500 கொடுக்குறேன். வண்டியெல்லாம் வாங்கியிருக்கிறேன், அந்த டியூ கட்டணும். எனக்கு மாசம் வந்து ரன் பண்றதுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு 4 பசங்க இருந்தா வீட்டுல சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 1000 தேவை. இது ஒரு ஒரு நாள் ரன் பண்றதுக்கு 1000 ஆகும். இன்னமும் நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன். எல்லாரும் ஓஹோ அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு சொந்த வீடு அப்படிலாம் வாங்கி கிடையாது. பெரிய லெவல்ல செட் கானால இருக்கிறவங்க எல்லாருமே பேரை எடுப்பாங்க. ஆனா அவங்க வீட்டு உள்ள என்னன்னா கஷ்டம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு கஷ்டத்தையும் வச்சுருந்தா ஒருத்தங்களை போய் நாங்க சிரிக்க வச்சுட்டு வருமே தவிர, வீட்டுக்கு வந்தா ஒரு 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நாங்க மறந்துட்டு தான் போவோம். அங்க கானாக்கு போகும்போது இதை பாடு அதை பாடுன்னு எங்களை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி கேவலமா பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மதிப்பு கொடுத்து வருகிறோம் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றது தான் கானா. வந்து ஆரம்பத்துல நீங்க சின்ன ஒரு ரெண்டாவது இந்த சினிமா பாட்டு ரிலீக்ஸ்ன்றாங்க. அவங்க பார்த்து பாடிடுவாங்க. இந்த பாட்டுன்னா இந்த பாட்டை தட்டிட்டு யூடியூப்ல ஒரு பேட்ல வச்சு பாடிடுவாங்க. அப்படி கிடையாது. இது கானா சப்ஜெக்ட்னும் போது அங்க போகும்போது ஒரு ஒரு கோடம்பாக்கமோ ஒரு அர்தராஜ்பேட்டையோ ஒரு சூளமேடோ இல்ல ஒரு ஒரு வேசர்பாடியோ அந்த மாதிரி போகும்போது அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டான்ஸ் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் நடத்தும் போது அவங்கள வச்சு ஒரு பாட்டு பாடுன்னுவாங்க. அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி பாட்டு பாடுனாங்க. இரங்கல் இறந்துட்டாங்க, அவங்கள வச்சு ஒரு பாட்டு பாடுனாங்க. அந்த பேர்லாம் எழுதி கொடுப்பாங்க. அந்த சொந்த பந்தத்தெல்லாம் வச்சு கலந்து பாடுனாங்க. இது வந்து ஒரு கானா பாடகரால மட்டும்தான் முடியுமே தவிர வேற எப்படி யாரும் ஆன் த ஸ்பாட்ல நீங்க அந்த ஒரு கோர்வையா வந்து அது எங்க இருந்து வருது? அந்த லிரிக்ஸ் எல்லாமும் சரி, அந்த மெட்டும் எப்படி ஆன் த ஸ்பாட்ல வந்து நீங்க அதை இது அதை நான் ரசிச்சு சாப்பிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வருது. எனக்கு கானாவே அப்படியே ஊறி இருக்கிறேன். ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அதாவது ஆனா ப்ரிப்பேர் பண்ணிலாம் போக மாட்டோம். இப்போ ஒரு கச்சேரி போறேன்னா அவங்கள பத்தி எழுதினேன் அப்படிலாம் போனோம். அங்க என்ன நடக்குது சந்தர்ப்ப சூழ்நிலை அதை பார்த்து அங்க பண்ணிட்டு போவோம். ஆனா இப்போ அதே கானால யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து புரியாததோ ஆமா, தெருக்கு ஒருத்தர் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கியமானவங்க தான் கானான்னு ஒருத்தங்க. நான் ஒரு 20 பேர் தான் கானால பாடுறவங்க, சினிமால பாடுறவங்க ஒரு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு 50 பேர் கிட்ட இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு தெருவுல போனா ஒரு கணேஷோ சுரேஷோ இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாட்டு பாட்டு பக்கத்துல கானான்னு சேர்த்துக்கிறாங்க. அது ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு ஏன் கானான்னு சேர்த்துக்கிறீங்க? அந்த கானான்னு சேர்க்கும் போது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதிப்பாகுது இல்லை? பேர் டேமேஜ் ஆகும். நீ ஒரு தெருக்குன்ற ஒரு தெருவுல 10 பேர் இருக்கிறான். ஏதோ ஒரு கானா பாட்டு பாடி சொந்தமா எழுதுறியா, சொந்தமா பாடுறியா, நீ எதையாவது பண்ணிருக்கிறியா, கானால நீ எதனா சாதிச்சுக்கிறியா, நீ போட்டுக்க கானா. ஒண்ணுமே பண்ணாம நான் கானா கானா அப்படின்னு போட்டா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது பாதிப்பா இருக்குது. கேவலமா பேசுறாங்க. ஒரு நைட்ல ஒரு போலீஸ்காரன் மடங்கினா கூட ஏப்பா தெரு ஒருத்தன் கானா பாடகர் இருக்கிறான் கானான்ற நீ யாரு? அப்போ முதன்மையா இருக்கிறவனு கூட நம்ப மாட்டாங்க. அங்கீகாரத்தோட இருக்கிற ஒரு கானா பாடகரை கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்றதுனால தெரு ஒரு கானா பாடகிறதுனால நம்ப மாட்டாங்க. இப்போ உங்க பார்வையில இப்போ ரீசெண்டாவோ இல்ல சமீப காலமாவோ பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்க வந்து புரியாத வரிகளை கானான்னு சொல்லி பாடும்போது உங்க பார்வையில அது எப்படி தோணும்? அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? அதாவது கானாவோட ஸ்ட்ரக்சரே அதானா இல்ல கானாவை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க? அவங்க இயல்பு அவங்க சுத்து வட்டத்துல பேர் எடுத்துக்கணும் மட்டும் பண்ணா ஆனா ஜெயிக்க முடியாது. அவங்க இல்ல அந்த வரிகளுமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாருங்கன்னா ஒரு கருத்து, இப்ப போதைனா ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, தலைவர்களோ இல்ல வந்து விழிப்புணர்வோ எதுனாலுமே வந்து அந்த வரிகளும் அந்த வந்து ஒரு கோர்வையா இருக்கும். ஆனா இப்ப சம்பந்தம் இல்லாம பாடி அது கானான்னு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தா இருக்கேன். ஏன்பா சம்பந்தம் இல்லாம பாடுறீங்க? திருத்துறவங்க திருத்திக்கிறாங்க, திருந்தாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நம்ம சொல்லி திருத்த முடியாது. அவங்களே திருந்தினாதான் உண்டு. இப்ப ஆரம்பத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கச்சேரி அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஏரியால சின்ன ஸ்டேஜ்ல பாடிருப்பீங்க. ஆமா. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் போய் கச்சேரி பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா எங்களுக்குன்னு நாங்க ஒரு அது எப்படி சொல்றேன்னு தெரியல. அதை வானத்துல ரெக்க கட்டி பறகுற மாதிரி இருக்குன்ற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது. இப்போ துபாய் ப்ரோக்ராம்லாம் வந்துருக்குது. எல்லாமே போயின்னு தான் இருக்கிறோம். நிறைய பாடகர்கள் கடல் தாண்டி போய் பாடிட்டு வராங்க. என்ன போல கானா பாடகர்களும் நிறைய பேர் கடல் தாண்டிலாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வராங்க. அது எங்களோட முன்னோடிங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரை சொல்ல முடியாது, எல்லாரும் சொன்னா எல்லாரையும் சொல்லணும். அதனால நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா தான் இன்னமும் நாங்கள் வளர்ந்துன்னு இருக்கிறோம்.